சார் இப்போ அவமரியாதை நடந்தால் தட்டி கேட்கலான்னு சொல்கிறீங்க, அது கரெக்டு தான். ஆனால் நிறைய இடங்களில் வந்து காவலர் வழிமறித்து ஏதோ ஒரு கேஸுக்கு பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற சமூக வலைதள வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். அப்படியெல்லாம் பணம் வசூல் செய்தால் எங்கே சார் புகார் பண்ண முடியும்? அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது நடந்துக்கிட்டு இருக்குது. இது போன்ற அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க, டிஸ்மிஸும் செய்யப்படுறாங்க. பல வழக்குகள் இருக்குது. நீங்கள் நீதிமன்றம் வந்து பார்த்தா தான் தெரியும் இது வந்து எந்தெந்த இடத்துல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா வெளியில் தெரியாது. சமூக வலைதளத்தில் வந்து ஒரு மக்கள் தாக்கப்பட்டாலோ பாதிக்கப்பட்டாலோ வரும். ஆனால் ஒரு போலீஸ்காரர் பாதிக்கப்பட்டான்னா ரொம்ப வெளியே வர்றதில்லை. அதெல்லாம் ரகசியமாக இருக்கும். ரகசியமாக வச்சுக்கிட்டு அதை பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இது போன்ற ஒரு தவறு நடக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் தந்திரமாக பணம் கேட்குறாங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் நான் கொண்டு வரேன் சார் அப்படின்ட்டு போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவரை மாட்டி விடலாம். அது தப்பு இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, இப்போ நீ கொடுத்தா தான் நீ போகணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து யாராவது 2 பேர் இருந்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆதாரமோ இல்லை வேறு ஏதாவது ஆடியோ ஆதாரமோ ஏதாவது ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னு அந்த ஆதாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அவர் மேலே மேலதிகாரிக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்க முடியும் உங்களால். உங்களுக்கு வந்து உங்கள் ஆயுதம் வந்து உங்கள் புத்திசாலித்தனம் தான்.